Hello passengers, welcome to Tony Express. இன்னைக்கு நம்ம டே 38 ரிவ்யூ ஆஃப் பிக் பாஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி 4 ப்ரோமோலையும் பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் தான் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சாங்க, எக்ஸப்ட் ஃபார் ரயன் அண்ட் சிவா. சரி, மஞ்சரி வந்து ப்ராமிசிங் கண்டஸ்டண்ட்டாக மாறி வராங்க. ராணவ் இப்போ தான் கொஞ்சம் சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் இன்றைக்கி வர்ஷினி பார்த்திங்கன்னா செஞ்சிட்டாங்க. ரியா கூட ஓரளவுக்கு டவுன் ஆகிட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்த கமெண்ட்ஸ் அப்படி. ஸோ இன்றைக்கி நம்ம நாள் ஃபுல்லாக என்ன நடந்துச்சுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற நான் என்னென்னு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து வீட்டு பணி டாஸ்க் நடந்துச்சு. அதில் வந்து சோஷியல் மீடியாவில் வர டாஸ்க் தான். நேற்று தான் எங்கள் சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, நேற்று கொடுத்த டாஸ்க் பார்த்து அடுத்த டாஸ்க் இதுவாக தான் இருக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் வந்து அதே டாஸ்க் தான் கொடுத்தாங்க. நேற்று இந்த பாட்டில் எடுக்கிற டாஸ்க் இருந்துச்சுல, அதை பார்த்துட்டு வேறு ஒரு டாஸ்க் சொன்னாங்க, அந்த பேலன்சிங் டாஸ்க். இது வந்து ஆக்சுவலி சோஷியல் மீடியாவில் ஒரு 4-5 பெண்கள் வந்து விளையாடின்னு இருப்பாங்க. ஒரு லைனாக இது வந்து ஒரு ஸ்ட்ரெச்சாக வரும், ஒரு ரிலே டாஸ்க் மாதிரி வரும். அதுலேருந்து ஒரு பார்ட்டாக எடுத்து இவங்க ஒரு கேமாக ஒரு வீக்குக்கு கொடுக்குறாங்க. இவங்களோட க்ரியேட்டிவ் டீமை நினச்சா ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது அண்ட் காமெடியாக இருக்குது. கொஞ்சம் கூட யோசிக்கிற திறன் இல்லையா இல்லை என்னன்னு தெரியல. தெலுங்கு பிக் பாஸில் பயங்கரமான டாஸ்க் வைக்கிறாங்க. செம்மையாக இருக்குது டாஸ்க், பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப அக்ரெசிவாகவும் இருக்குது, அதே சமயத்தில் பொலைட்டாகவும் இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இவங்களோட டாஸ்க் பார்த்தா காமெடியாக இருக்குது அதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதில் கேர்ள்ஸ் டீம் வந்து நல்லா ஆடினாங்க அந்த பேலன்சிங் டாஸ்கில். கேர்ள்ஸ் டீமில் வந்து ரயன், மஞ்சரி வந்து சூப்பராக ஆடினாங்க, பவித்ரா அங்கங்கே மிஸ் பண்ணாங்க. அதே மாதிரி பாய்ஸ் டீமில் விஷாலும் ஜெஃப்ரியுமே நல்லா தான் ஆடினாங்க. சிவாவுக்கு அந்த பேலன்சிங் சரியாக வரல, பட் ஓகே, அவர் ட்ரை பண்ணார். அவருக்கு வந்து இது புதுசு இல்லையா. ஸோ எனிவே இதில் வந்து தீபக் வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக இல்லை, ஒரு கேம் ஸ்பிரிட் அவருக்கு இல்லை. ஏன்னா ரொம்ப அக்ரெசிவாக கத்துனார். ஒரு பால் எகிரி விழுந்துடுச்சு வெளியில், போட்ட பாலே. அதுக்கு வந்து அசிங்கமாக திட்டாத குறையாக வந்து திட்டினார் யாரை, சிவாவை, எல்லோரும் இது வரைக்கும். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, என்னமோ இவருக்கு வந்து இவர் வேலை செய்கிற மாதிரியும், இவர் ஒரு தப்பு பண்ணிட்ட மாதிரியும், இவர் என்னமோ வேணுன்ட்டே பாலை தூக்கி இவர் கையால் எடுத்து போட்ட மாதிரியும் திட்டுறாரு. சிவா இதில் பயங்கரமாக ஹர்ட் ஆகிட்டார், அழலாம் ஆரம்பிச்சிட்டாரு. ஜாக்லின் கன்சோல் பண்ணாங்க, ரஞ்சித் சார் கன்சோல் பண்ணாங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தட்டி விட்டார், இது அதில் விடுங்கன்னு சொல்லிட்டு. இவர் இவ்வளோ பேசுகிறதுக்கு அவசியமே இல்லை. ஒன்றும் திட்டிருக்கக்கூடாது, இல்லை திட்டிட்டு இப்படி வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி விடுங்கன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் வந்து இதில் ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாக்குமே ஒரு சண்டை நடந்துச்சு. ஜாக்லினோட பாயிண்ட் கரெக்ட். ஏன்னா நேற்று வந்து அவங்க சொன்னது என்னென்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் அவங்க போயிட்டு கற்றுக்கிட்டுமே, என்ன ட்ரை பண்ணட்டுமேன்னு சொல்லி நேற்று வந்து வேறு ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணாங்க. இன்றைய கேமில் அப்படியே அந்தர்பல்ட்டி அடித்து இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் இவங்க போட்டோன்னு சொன்னதுனால ஜாக்லினுக்கு கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க. அதில் வந்து ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் சண்டை வந்துச்சு. முக்கியமான இதில் 2 புள்ளிகள் இருக்காங்க, தர்ஷிகாவும் ஆனந்தியும். இவங்க தான் கொளுத்தி போட்டது. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் 3 சீசன் 3 வந்து ஒரு நல்லா சூப்பராக பண்ண, மற்ற சீசன்லேயும் இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கெல்லாம் வந்து நல்லா ஞாபகம் இருக்கிறது பிக் பாஸ் சீசன் 3 தான். வாத்து வனிதா அப்படி இப்படின்னு சொல்லி கஸ்தூரி மேடம்லாம் வந்து பண்ணாங்க. அது நல்லா காமெடியாக, சாண்டிலாம் சூப்பராக பண்ணார் அதில், சாண்டி கவினல் அவங்க டீமே. அந்த மாதிரி இந்த வாட்டியும் கொடுத்தாங்க. ஒரு ஃபைனலாக ஒரு பழைய டாஸ்க்கை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். அந்தளவுக்கு இவங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ண வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அந்த மைண்ட் செட்லேயே இருக்காங்க. ஆனால் இந்த கேமுக்காக அந்த ரூலை வந்து ஒதுக்கி வச்சுட்டு யார் வேணாலும் எங்கே வேணாலும் போயிட்டு வரலான்றது கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்புறம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு, இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். இப்போ நிறைய ஆனால் ஓவர்லேப், பிக் பாஸுமே நிறைய தடவை கூப்பிட்டு ஓவர்லேப் பண்ணாதீங்க, ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னு. ஆனால் யாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்கல. அவங்களா எல்லாத்தையும் சைமல்டேனியஸாக 10 கண்டென்ட் நடக்குது, யாருக்கு என்ன கேட்குறாங்க ஒன்றுமே புரியல. இப்போ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ராணவ் வந்து எஸ்பெஷலி அவர் வந்து நிறைய கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணார். அவர் ஒதுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவர் டாஸ்கே வந்து அவர் பேக் பெஞ்சர் இல்லையா. ஆனால் அவர் பேக் பெஞ்ச்லேயே உட்கார விடல. சத்யா, விஷால், ரயன் அண்ட் முத்து, இவங்க எல்லாம். முத்து வந்து நல்ல ஸ்டூடியஸ் பர்சன், டீச்சரோட பெட்டுன்றாங்க. அப்போ அவர் ஃப்ரண்ட் பெஞ்சில் தான் உட்காரணும். இவர் போயிட்டு பின்னாடி உட்காந்துக்கிட்டு ராணவை உட்கார விடாமல் பண்ணிவிட்டு, ராணவ் வந்து பவித்ரா கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு அவரோட டாஸ்க் படி. ஆனால் அதையுமே அலோவ் பண்ணாமல் பவித்ரா இக்னோர் பண்ணுது. அன்ஷிதா கிட்ட பேச ட்ரை பண்ணாங்க, ஐ ஹேட் யூன்னு சொல்லி இவங்களும் கட் பண்ணுறது. இது மாதிரி நிறைய வந்து ராணவை வந்து அப்போவே ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ராணவை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவரும் வந்து கொஞ்சம் அடிக்கடி ரிடண்டன்ட் அப்படின்னா திருப்பி ஒரு விஷயத்த பண்ணுறது தேவையில்லாத இடத்துல. அப்போது
அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்காரு. இப்போ டேபிள் சால்ட்டுன்றது சால்ட் உப்புன்றது ரிடண்டன்ட், ஏன்னா சால்ட்டும் உப்பு தான். ஸோ அந்த மாதிரி வந்து இவர் திருப்பி அதையே பண்ணியிருந்தார் இந்த பேக் மாட்டிக்கிட்டு. பட் இருந்தாலும் அவருக்கு கொடுத்த அவருக்கு ஸ்பேஸ் கொடுக்கல ஆக்சுவலி. இப்போ மஞ்சரி ஜாக்லின் வந்து டீச்சர்ஸும் நல்லா பண்ணாங்க. ஆனால் அதை விட சூப்பராக பண்ணது வந்து வர்ஷினி அண்ட் அருண். அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து ஆப்டாக பர்ஃபெக்டாக பண்ணாங்க. அப்புறம் அந்த ரோல்லையே இருந்தாங்க ஆக்சுவலி. ஒரு எக்ஸ் ஹஸ்பண்ட் எக்ஸ் ஒய்ஃப் அவங்களுக்குள்ளே இருக்க கான்வர்சேஷன் மாதிரியே நல்லா நடந்துச்சு. அப்புறம் வந்து இந்த வாட்டி தான் முதல் முறையாக பிக் பாஸே வந்து யார் டீச்சர் யார் ஸ்டாஃப்ன்றதை செலக்ட் பண்ணார். அதுக்குள்ளே ஏதாவது ஒரு மர்ம ரீசன் இருக்குமான்னு தெரியல. இப்போது முத்து, சத்யா, விஷால் வந்து ராணவை ரொம்ப புள்ளி பண்ணாங்க ஆக்சுவலி. இப்போ என்னென்னா முத்து என்ன கேட்டார்னா, நீ பவித்ராவை லவ் பண்ணுறியா இல்லை சத்யாவை லவ் பண்ணுறியான்னு கேட்குறாரு. ஏற்கனவே ரயன் மேட்டரில் அது கொஞ்சம் அவர் பேரில் தப்பாக தான் போச்சு இல்லையா. இப்போ இந்த வாட்டி வந்து முத்து வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி தரக்குறைவாக கலாய்க்கிறாரு. அப்புறம் வந்து பயங்கரமாக கலாய்க்கிறாங்க, எல்லாத்துக்கும் கலாய்க்கிறாங்க அவரை. இவர் சைலண்ட்டாக இருக்கிறதுனால இவரை கொஞ்சம் மட்டம் தட்டியே வைக்கிறாங்க. அப்புறம் ஸ்டாஃப் எல்லாருமே என்டர்டெய்னிங்காக பண்ணாங்க. ஜாக்லின் வந்து மாரல் டீச்சர், அந்த ஃப்ரெஞ்ச் டீச்சராக சூப்பராக பண்ணாங்க. அப்புறம் வந்து தமிழ் டீச்சராக வந்து மஞ்சரியும் நல்லா தமிழ் டீச்சர், எனக்கே வந்து தமிழ் டீச்சர் ஞாபகம் வந்துச்சு, ஏன்னா அவங்களுக்கு ஆப்டாக இருந்துச்சு அந்த ரோல். அப்புறம் வந்து ஸ்டாஃப் மற்ற இப்போது சிவாலாம் வந்து பெல்மேனாக வந்து நல்லா பண்ணார். அதே மாதிரி பிடி மாஸ்டர் அவருக்கு அவ்வளோ ஸ்கோப் இல்லை, இருந்தாலும் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார். ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா லைவில் எனக்கு பார்க்குறதுக்கே செம்ம கடுப்பாக இருந்துச்சு. யார் என்ன பேசுகிறான்னு தெரியல, யார் இப்போ வந்து எதை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே ஒரே நேரத்தில் நிறைய 10 சீன் நடக்குது. எல்லாமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாமல் அப்படியே இப்படி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. தலைவலி தான் வந்துச்சு. அப்புறம் ராணுவோட ரோல் ஓகே, அது ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்புறம் இப்போ ராணுவும் ரயனும் வந்து ஜாக்லினை ராட்சசனில் வர அந்த வில்லன் கேரக்டர் சொன்னாங்க. அது வந்து ஆக்சுவலி பாடி ஷேமிங். ஜாக்லின் அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம். ரஞ்சித் சாரையும் வந்து குண்டுமணி அப்படி இப்படின்னு சொல்லி கலாச்சாங்க. அதையும் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ஏன்னா ஸ்கூலில் அதெல்லாம் நடக்கிறது. என்னையுமே புள்ளி பண்ணியிருக்காங்க, ஓகேவா. என்னையுமே வந்து பயங்கரமாக கலாச்சிருக்காங்க. அதெல்லாம் தப்புன்றதை இப்போ அவங்க உணர்ந்துட்டாங்க. ஆனால் இவங்க வந்து அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. எனக்கு என்னோடய ஸ்கூல் ஞாபகம் தான் வந்துச்சு. அப்புறம் வந்து ஆனந்தி வந்து செம்மையாக பண்ணாங்க அவங்களோட ஸ்டூடெண்ட் ரோல். அந்த திருடி எடுக்கிறது, அப்புறம் விபி வைஸ் பிரின்சிபல் மேலே க்ரஷ் இருக்கிறது, அதெல்லாம் ஜாக்லினோட சேர்ந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பவித்ராவும் சத்யாவுமே நல்லா பண்ணாங்க. ஏன்னா சத்யா வந்து அந்த ரூட் கேரக்டர், அதை அவர் கொடுத்த ரோல் அதை அவர் பண்ணிட்டு தான் இருந்தார். ஆனால் இன்னும் கொஞ்சம் வெளியில் காட்டியிருக்கலாம். அப்புறம் வந்து அருண் வந்து பழையபடி மாறிட்டாருங்க. நேற்று தான் சொன்னேன் பயங்கர ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக டீசெண்டாக நடந்துக்கிட்டாருன்னு. ஆனால் இன்றைக்கி அப்படியே தலைக்கீழ மாறிடுச்சு ஒரு 2-3 இடத்துல. அப்புறம் வந்து எது இவரோட ஒரிஜினல் கேரக்டர்ன்றதே புரிஞ்சிக்க முடியல. அப்புறம் ராணவ் வந்து தனியாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அருண் சொன்னார் காலையிலேயே, அந்த கிளாஸ் நடக்கும் போதே. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து உட்காந்துக்கிட்டு ராணவை வந்து ஜெஃப்ரி முதல்ல ஒரு கேள்வி கேட்டார், நீ என்னவா இருக்க விரும்புகிற அப்படின்னு. அது ஒரு மாதிரி ரூடான ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அவர் வந்து நார்மலாக உனக்கு எதுப்பா பிடிக்கும்னு கேட்டால் அது வேறு, நீங்கள் எதில் நல்லா பண்ணுவீங்க, ஒரு மாதிரி நக்கலாக ஒரு கேள்வி. அது என்னென்னா இவங்க எல்லாம் உட்காந்துன்னு இருக்காங்க, ராணவ் மட்டும் நின்று கையை கட்டின்னு பதில் சொல்கிறாரு. ஒரு மாதிரி கார்னர் பண்ணிட்டாங்க அவர் எல்லாருமே சேர்ந்துன்னு. ராணவ் வந்து மற்றவங்களோட ஆக்டிவிட்டி கெடுது அப்படின்னு. ஆக்சுவலி ராணவுக்கு இவங்க யாருமே சேர்த்துக்காததுனால தான் ராணவாக தனியாக ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதையும் வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ராணவ் வந்து நல்லா கற்றுக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் இதுதான் ஆரம்பம். இனிமேல் அவர் வாய்ஸ் அவுட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் அருண் கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசினார். இந்த மாதிரி என்னை நிறைய மாக்கம் பண்ணுறாங்க, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்காக நான் தான் ஸ்டாண்ட் எடுத்து பேசணும், இப்போ நான் நாமினேஷனில் இருக்க நான் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ ராணவை வந்து பயங்கரமாக அவாய்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி எதுலேயுமே சேர்த்துக்க மாட்டுறாங்க. அருண் வந்து ராணவ ஸ்பேஸ் கொடுக்க சொல்கிறாங்க, ஆனால் ராணவுக்கு தான் யாரும் ஸ்பேஸ் கொடுக்கல. இதை வந்து அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க? இந்த வீக்கெண்டில் வந்து ஆக்சுவலி விஜய் சேதுபதி சார் கேட்டால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்னோடய தமிழ்நிலையில் கூட நான் ராணவை பற்றி தான் முக்கால்வாசி போட்டிருக்கேன். இது வந்து அவரை கார்னர் பண்ணுறாங்க, அந்த வார்த்தையும் உள்ளே வந்துச்சு. ஸோ ராணவ் கொஞ்சம் பேசினார்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் யூஸ் பண்ணார்னா இவர் வந்து ஃபைனல்ஸ் வரலுமோ இல்லை வின்னரை கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ என்ன கேட்டிங்கன்னா முத்து கொஞ்சம் வார்த்தையை பார்த்து பேசணும். அந்த புள்ளி கேங் யாருன்னா விஷால், சத்யா, அருண் அண்ட் இப்போ ரயன் கூட சேர்ந்துருக்காரு அண்ட் முத்து, இவங்க எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க பண்ணுறது வந்து ரவுடிசம் மாதிரி இருக்குது, பொறுக்கித்தனமாக இருக்குது உண்மையை சொல்லணும்னா. இந்த லவ் ஆங்கிள் அதெல்லாம் மற்றதெல்லாம் ஓகே, பட்
ஒருத்தரை புள்ளி பண்ணுறது, ஒருத்தரை வந்து ஒதுக்குறது, இதெல்லாம் வந்து அவங்க ட்ரெஸ் சென்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த 2K கிட்ஸில் இன்னும் அந்த மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, அதை விட நிறைய. பட் இவங்க பண்ணுறதுலாம் வந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இல்லை, காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எனிவே வர்ஷினியை பாராட்டியே ஆகணும். வர்ஷினி சூப்பராக அவங்களோட ரோல் கடைசி வரலாம் பிரின்சிபலாக தான் இருந்தாங்க. இன்றைக்கி நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். மேபி டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்டாக உட்கார வச்சுட்டு ஸ்டூடெண்ட்டை டீச்சராக போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்து இருந்து பார்ப்போம். Day 39 ரிவ்யூவை நாளைக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், பிடிச்சதோ பிடிக்கலையோ லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப், முக்கியமாக சப்ஸ்கிரைப் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.